1 கிலோ சிக்கன் பிரியாணி. அடுத்து 100 கிலோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன சேலஞ்ச் பண்ண போகிறோம்னா 2 கிலோ சிக்கன் பிரியாணி. 1 கிலோ ஒரு சிக்கன் பிரியாணி இந்த பாக்கெட்டு. இதில் 1 கிலோ சிக்கன் பிரியாணி. இதில் ஒரு லெக் பீஸு, ஒரு முட்டை. இதில் ஒரு லெக் பீஸு, ஒரு முட்டை. இப்போ பார்க்கலாம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அப்பா, ஒரு இதை தூக்கம் ஒரு பாக்கெட்டு ஃபுல் வெயிட்டாக இருக்குதா? ஃபுல் வெயிட்டாக இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு எல்லாம் பிரித்து இலையில் கொட்டிக்கலாம். ஆமாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன சேலஞ்ச் பண்ண போகிறோம்னா, சொன்ன மாதிரி 2 கிலோ சிக்கன் பிரியாணி கொட்டிக்கிறோம். பாருங்கள் எவ்வளோ வந்துருக்குன்னு பாருங்கள், இவ்வளோ இருக்குது. அது இல்லாமல் 2 லெக் பீஸு, 2 முட்டை, 2 கிலோ இருக்குது. பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இது சிக்கன் குழம்பு. ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். இது வரைக்கும் 1 கிலோ சிக்கன் பிரியாணி சாப்பிட்டதில்லை. ஃபஸ்ட் டைம் 2 கிலோ ட்ரை பண்ணி பார்க்குறேன். எவ்வளோ சாப்பிட முடியுதுன்னு பார்க்கலாம். முடிஞ்சால் அது எல்லாமே முடிச்சு காட்டுறேன். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சாப்பிட முடியுதுன்னு பார்க்கலாம். வீடியோ போகலாங்களா? 5 4 3 2 1 ஸ்டார்ட். டைம் ஆன் பண்ணு. வைக்கலாமா? கொஞ்சம் காரமாக தான் இருக்குது. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. பீஸ் கடிக்கலாம். குழம்புல கோழி தலை இருக்குது. சிக்கன் குழம்புல இதை எடுத்து வச்சுக்கலாம். ரெண்டு பீஸ் இருந்தாச்சு. என்ன ரமேஷ், இப்போயே திண்டாடிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. எனக்கே இன்ட்ரெஸ்டாக தான் இது. எவ்வளோ சாப்பிட முடியுது? ஆறு நிமிஷம் போகுது. காரம் ஃபுல்லாக அடிச்சிட்டாங்க.
ஏன் என்னாச்சு? அதனால குறைய மாட்டேங்குது. குஸ்கா அப்படியே இருக்குது. ஒரு மலையே பூஞ்சு கிடக்குது. எங்க ஆரம்பிக்கிறது எங்க முடிக்கிறதுன்னு தெரியல. நாமளும் வாயில போட்டே இருக்கிறோம், குறையிற மாதிரி தெரியலையே அப்படிங்கிறியா? சாப்பிட்றியா? கஷ்டமா. காரம் கம்மியாக போட சொல்லியிருக்கோம். தண்ணியை குடிக்க மாட்டாலே ஒரு கிளாஸ் குடிச்சிட்டேன் ஒரு லோக்கில். ஜூஸ் குடிச்சா வயிறு கப்புன்னு அடைச்சிக்கிண்டா ரமேஷ். தண்ணி குடி. இல்லை தண்ணி குடிச்சிக்கலாம். ஜூஸ் குடித்தா அதிகமாக சாப்பிட முடியாது. இன்னும் 1 கிலோ குஸ்கா அப்படியே இருக்குது. ரமேஷ் அப்படியாப்பா? இதுக்கே முடியலையா? ஒரு 1/2 கிலோவா சாப்பிடு. அந்த பக்கம் இருக்குது, அந்த பக்கம், இந்த பக்கம், இந்த பக்கம் கோட்டை தாண்ட மாட்டேன். அவ்வளோதான். 1.5 கிலோ சாப்பிட்டாச்சுன்னு ஒரு 1/2 கிலோ அதுவும் சாப்பிட்ரு. அவ்வளோதாண்ணா. தண்ணி குடிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் இறங்கு உள்ள. முடியாதா? இங்கே சரி ரைட். கரெக்டாக 20 நிமிஷம் ஆகிருக்குது. 20 நிமிஷம் பார்த்தீங்கன்னா 2 கிலோ வாங்கிட்டு வந்தோம். 1.5 கிலோக்கு மேலே சாப்பிட்டேன். 1/2 கிலோ இருக்குது. இன்னொரு 1/2 கிலோ இருக்குது. காரம் கம்மியாக இருந்தால் தண்ணி அதிகம் குடிச்சிருக்க மாட்டேன். 1.5 டம்ளர் குடிச்சிட்டேன். தண்ணி கம்மியாக இன்னொரு 1/4 கிலோ சாப்பிட்ருப்பேன். ஒரு 1.5 கிலோ சாப்பிட்ருப்பேன். குழம்பு இதுலேயும் காரம் ரெண்டும் மிக்ஸ் ஆனால் அப்போ வாந்தி வர மாதிரி இருக்குது. அதனால் இது ஒன்றிடாது. இதோட ட்ராப் பண்ணிக்கலாம். அடுத்த சேலஞ்சில் கம்ப்ளீட் பண்ண பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு நல்ல சேலஞ்சில் மீட் பண்ணலாம்.